ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு வந்திருப்பாங்க பார்க்குறதுக்கு. பாப்பாவுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நைட்டு இங்கேயே தங்கிக்குங்க மிஸ் அப்படின்ற மாதிரி பாப்பா சொல்லுவாள். அதனால் காவேரியும் சரி நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் இவங்க காவேரி பாப்பாவை பார்த்துக்கிற விதத்தை பார்த்து விஜய் கண்ணீர் விட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும்போது சடனாக பாப்பா இரும்ப ஆரம்பிப்பா. ஐயோ பாப்பா இருமுறாளேன்னு சொல்லிட்டு விஜய் கீழே இருந்து மேலே ஓடி வருவார். அதுக்குள்ளே காவேரி எழுந்து இரும்பல் பாப்பா இரும்பிக்கிட்டே இருப்பா, அதனால தண்ணி கொடுத்து ஒன்றும் இல்லை படு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பா காவேரி கட்டி பிடிச்சிக்கிட்டே படுத்துன்னு தூங்குவாள். விஜய் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் எழுந்தவுடனே பாப்பாவுக்கு ஃபீவர்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் அவர் சோமு விஜய் எல்லாம் நிற்கும் போது இந்த மாதிரி ஃபீவர் இப்போ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருமா அப்படின்ற மாதிரி தான் சோமு சொல்லுவார். அதெல்லாம் நான் காலையிலே பார்த்துட்டேன், ஃபீவர்லாம் எதுவும் இல்லை, இப்போ கொஞ்சம் இப்போ பரவாயில்லை அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. நைட்டெல்லாம் கொஞ்சம் காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருந்தது. 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை நான் மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்போ பரவாயில்ல, அவள் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தானா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. அப்புறம் பாப்பாவை எழுப்பி அம்மா நீ இன்றைக்கி ஸ்கூலுக்கெலாம் வர வேண்டாம் அப்படின்ற, இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. அதுக்கு பாப்பா இப்போ நான் தான் ஸ்கூலுக்கு போகல, நீங்களும் ஸ்கூல் போகாது இங்கே இருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் போயிட்டு வரேன், உனக்கு ஃபீவர் இல்லை, நீ வீட்டில் இரு, நான் ஈவினிங் உன்னை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்பும்போது பார்த்திங்கன்னா விஜய் நான் கொண்டு வீட்டில் விட்டுட்டு வரட்டோமா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வேண்டாங்க, நான் ஆட்டோவில் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லிட்டு வெளியில் வெயிட் பண்ணுவாங்க. ஆட்டோ புக் பண்ணியிருப்பாங்க, அது கேன்சல் ஆகிட்ருக்கோம். சரி இவர் கேட்டு திறந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் வெளியில் பார்ப்பார். அப்போ என்னங்க மிஸ் இன்னும் நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைங்க சார் புக் பண்ணேன், அது கேன்சல் ஆகிடுச்சு, மறுபடியும் ஒன்று புக் பண்ணியிருக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. உடனே விஜய் சொல்லுவாங்க, நான் தான் அப்போவே உங்களை கொண்டு போய் நான் விடுறேன்னு சொன்னேனே அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், இது புக் ஆகிடுச்சு, இது ஒன்று 5 மினிட்ஸில் வந்துடும் இங்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த 5 மினிட்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா காவேரி விஜய் கிட்ட தான் பேசுவாங்க. உடனே காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கிளம்புறேன், நீங்கள் போய் பாப்பாவை போய் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இல்லைங்க மிஸ் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு. அது என்ன அப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சொல்கிறது நீங்கள் செய்யுங்க, பாப்பாவை போய் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் நான் ஆட்டோவில் அப்படின்ற மாதிரி தான் அவங்க காவேரி சொல்லுவாங்க. உடனே விஜய் என்ன சொல்லுவார்னா, நான் சொல்கிறது நீங்கள் செய்ய மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறத மட்டும் நான் செய்யணுமா, அவள் என் குழந்தை தானே, எனக்கு எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் சொல்லுவார். உடனே காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் எனக்கு ஸ்டூடெண்ட்டு, உங்களுக்கு அவள் குழந்த, அப்போது எனக்கு ஸ்டூடெண்ட் மேலே அக்கறை இருக்கிறதுனால தானே நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே விஜய் என்ன சொல்லுவார்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் உடம்பு சரியில்லைன்னா இப்படி தான் போய் பார்த்துப்பீங்களா வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு உடனே காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, போய் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு இந்த அக்கறை அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. உடனே காவேரி என்ன சொல்லுவாங்க, அது என்ன தெரியல, அம்மாக்கிட்ட பழகும்போது மட்டும் எனக்கு ஒரு இனம் புரியாத பாசம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னவோ பூர்வ ஜென்மம் பந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு அம்மாக்கிட்ட பழகும்போது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நாங்கள் 2 பேருமே ஸ்டார்டிங்லேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். அவள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு அவளை வீட்டுக்கு அனுப்ப மனசே வராது, அதே மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவளை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே வராது. எனக்கு அவளை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன், அவ்வளோ ஒரு பாசம், அது என்ன ஏதுன்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அம்மு ரொம்பவே பிடிக்கும், அம்முக்காக என்ன வேணால் செய்யணும்னு எனக்கு தோணும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா
சடனாக என்ன கேட்டுருவாங்கன்னா, அம்முவை எனக்கு வேணால் தத்து கொடுத்துட்றீங்களா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் கிட்ட கேட்பாங்க. ஏங்க என் குழந்த தாங்க என் உலகம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை பார்த்துருக்குறீங்களே, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நான் வேணால் பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. உடனே வந்து விஜய்க்கு கோவம் வந்துட்டு, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, தத்தெல்லாம் கொடுக்க முடியாது, ஆட்டோ வந்துச்சு பாருங்கள், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து கோச்சிக்கிட்டு உள்ளார போவாங்க. இவங்க ஆட்டோவில் கிளம்பி போவாங்க. நேராக வீட்டுக்கு தான் போவாங்க. சாரதா வந்து வீட்டில் வந்து வாசலில் தண்ணி தெளிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆட்டோ வந்து இறங்கும். அதுக்கப்புறம் வந்து, என்னாடி நானே உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், நீயே வந்துட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லுவாங்க. ஏம்மா நான் தான் வரத்துக்கு லேட்டாகும், நான் ஸ்கூலுக்கு போகணும், கொஞ்சம் டிஃபன்லாம் செஞ்சு வைன்னு சொல்லிட்டு சொன்னேனே, கால் பண்ண நீ ஏம்மா எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஏன்டி அந்த ஃபோனில் சத்தமே வரல, அப்புறம் எப்படிடி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து கேட்பாங்க. சரி சரி வா, எனக்கு சீக்கிரமாக எனக்கு டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து தோசை சுட்டு கொடுப்பாங்க. இவங்க சாப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு உடம்பு இப்போ பரவாயில்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பரவாயில்லம்மா, நானே உன்னை நைட் அங்கே தங்க சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் நீ தங்கினன்னு நான் இங்கே இருந்துட்டு காலையில் வரேன்னு சொன்னது எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லுவாங்க. இருந்தாலும் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது அவர் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க. ஏம்மா எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், நீ ஒழுங்காக வீட்டிலே இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை, நீ வீட்டு விட்டு போனதுனால தான், உன்னை தேடிக்கிட்டு சுற்றுறதுனால தான் அவர் குழந்தைய கவனிக்காத விட்டார், அதனால தான் ஃபீவர் வந்து அதிகமாகிடுச்சு தெரியுமா, மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா, எதனா பிரச்சனை இருந்தாக்கா இந்த மாதிரி வீட்டு விட்டு போகிற வேலையை மட்டும் முதல்ல விடு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தோசை சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. சாப்பாடெலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வரேன், ஃபோனை கொடு, நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன், தயவுசெய்து காய் வாங்குகிறேன் இது வாங்குறேன்னு சொல்லிட்டு வெளியிலலாம் போய் சுற்றிட்டு இருக்காது, வெயில் ஓவராக இருக்குது, எது இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லு, நான் ஆர்டர் போட்டேன்னா கொண்டு வந்து வீட்டிலே டோர் டெலிவரி பண்ணிவிடுவாங்க, நீ வந்து இங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் அலைஞ்சிட்ருக்காத அப்படின்ற மாதிரி தான் சாரதாக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் விளையாடின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மிஸ்ஸு வந்து நாளைக்கு வந்து மதர்ஸ் டே ப்ரோக்ராம் இருக்குது, இப்போ ஸ்டூடெண்ட்டுடைய பேரும் அம்மா பேரண்ட்ஸ் பேரும் வந்து எதனா மிஸ் ஆகிருக்குதா எல்லாம் கரெக்டாக இருக்குதா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த மிஸ்ஸு வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டு போவாங்க. இவங்க காவேரி வந்து அதெல்லாம் பார்த்துட்டு, காவேரி அம்முக்கு மட்டும் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போது எல்லோரும் விளையாடும்போது பாப்பா வந்து ரொம்பவே கஷ்டப்படுவா, அவள் லோன்லியாக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, காவேரி பாப்பாவுக்கு நேராக வந்து காவேரி, இவங்க அம்மா பேரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இவங்க பேர் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் வந்து பிரின்ஸ்பால்கிட்ட அந்த பக்கம் போகும்போது பிரின்ஸ்பால்கிட்ட ஓடி போயிட்டு இவங்க ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மிஸ் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் கோச்சிக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, இன்னும் காவேரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி பாப்பா வந்து எல்லாருமே ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாங்க, காவேரிக்கு அம்மா இல்லைன்றது உங்களுக்கே தெரியும், அவள் தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாது, எல்லோரும் விளையாடும்போது அவள் ரொம்ப கஷ்டப்படுவா, அதனால் நான் வந்து அம்மாவாக கலந்துக்கிட்டு அவள் கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணலான் இருக்கிறேன், உங்களுடைய பர்மிஷன் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து கேட்பாங்க. அப்புறம் பிரின்ஸிபால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள பாராட்டுற காவேரி, ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவங்க இடத்துலேருந்து யோசிக்கிறீங்க இல்லையா, அது பெரிய விஷயம். எல்லா குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு குழந்த மட்டும் அது கஷ்டப்படுறா, லோன்லியாக ஃபீல் பண்ணுறான்னு நீங்கள் நினச்சி அதை பேர் எழுதுனீங்க பார்த்தீங்களா, அது ரொம்பவே பெரிய விஷயந்தான். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு டீச்சராக அவளை நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம், நீங்கள் தாராளமாக கலந்துக்கங்க, நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பிரின்ஸிபல்கிட்ட அவங்க காவேரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வீட்டுக்கு தான் போவாங்க. வீட்டுக்கு போகும்போது தாத்தா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, வாமா காவேரி இப்போ தான் வரைய ஸ்கூல்லேருந்து அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் ஸ்கூல்லேருந்து இப்போ டேரெக்டாக வந்தேன், காலையில் சொல்லிட்டு போனேன் பாப்பாக்கிட்ட ஈவினிங் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏதாவது ஃபீவர் இருந்ததுங்களா காலையிலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைம்மா ஃபீவர்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப இப்போ மறுபடியும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா, மேலே தான் விளையாடின்னு இருப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோமு சொல்வார். சரி தாத்தா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே போவாங்க. விஜயும் பாப்பாவும் விளையாடின்னு இருப்பாங்க. அப்புறம் காவேரி வந்து வர்றதை பார்த்துட்டு விஜய் வந்து கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார், நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க காலையில் பாப்பாவை தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, அந்த கோவத்தில் அவர் கிளம்பி போயிடுவார். காவேரி வந்து விஜயை பார்த்துக்கிட்டு அப்படியே இன்றைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா
பாப்பா கிட்ட வந்து காவேரி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அம்மா உனக்கு எப்படி இருக்குது ஃபீவர் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஃபீவர்லாம் சரியாயிடுச்சுங்க மிஸ், இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குது சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பாப்பா வந்து சொல்லுவாள் காவேரி கிட்ட. சரி அப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி வா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லுவாள். ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நாளைக்கு ஸ்கூலில் மதர்ஸ் டே ப்ரோக்ராம் இருக்குதுல்ல, எல்லாருடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் அம்மா எல்லாம் வருவாங்க, எனக்கு யாரும் வரமாட்டாங்க, நான் எதுக்கு அங்கே வரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா கேட்பேன். அதனால் ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வா, உனக்கு மதர்ஸ் டே ப்ரோக்ராமில் நீயும் கலந்துப்ப அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நிஜமாவா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா கேட்பா. ஆமாம், நீ வந்து அங்கே கண்டிப்பாக நீ பார்ட்டிசிபேட் பண்ணுவ, நீ அங்கே வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து பாப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்படிங்களா, சரி இப்போ நீங்கள் சொன்னால் நான் வரேன் மிஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா வந்து சொல்லுவாள். இதை வந்து பேசின்னு இருக்கும்போது வந்து விஜய் வந்து கேட்டுருவார். உடனே விஜய் வந்து காவேரி கிட்ட தான் பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏன் அவளை வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு வர வச்சிங்க? நான் ஃபீவர்ன்றதுனால அப்படியே நான் லீவ் போட வச்சலான்னு பார்த்தேன். ஏன்னா நாளைக்கு குழந்தைங்களாம் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்து விளையாடுவாங்க, அப்போ பாப்பா ரொம்ப கஷ்டப்படுவா, அது இன்னும் அவள் மனசு ரொம்ப பாதிக்கும், நான் கூட்டிகிட்டு வரல நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீங்கள் பாப்பாவை ஸ்கூலுக்கு எப்பயும் அனுப்புகிற மாதிரி அனுப்பி விடுங்க, நான் பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. எந்த தைரியத்தில் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அவள் கஷ்டப்பட்டானா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் மறுபடியும் சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் தான் வந்து காமிப்பாங்க. இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே வந்து அவங்களோட பேரண்ட்ஸோடு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எல்லோரும் வந்து சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கா அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து பக்கத்தில் சேரில் வந்து உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் பேர் சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸ் பேர் சொல்லி இங்கே உட்காருங்க, ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லைன் ஃபார்ம் பண்ணி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லார் பேரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக வந்து காவேரி பேர் பாப்பா பேர் வரும். பாப்பா பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாக வந்து காவேரி வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கூப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா காவேரி பாப்பாவும் அதிர்ச்சி ஆவாங்க, விஜயும் அதை பார்த்து வந்து அதிர்ச்சி ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி போயிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார்ற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து எபிசோடு தான் முடிப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து ப்ரோக்ராம் வைக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க கதையை. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.